நாமத்துக்கு மகிமை உண்டா. என்னையும் தேவன் இந்த நேரத்துல ஆ ஒரு செய்தி கொடுப்ப கொ அழைத்து வந்ததற்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம தலைகளை தாழ்த்தி, நம்ம கர்த்தர் நம்மோடு கூட பேசணும்னு சொல்லிட்டு, அவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான அப்பா, இந்த வேலைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் யாரை ஆண்டவரே முன்குறித்திருக்கிறீரோ அவர்களை அழைத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா தேவனாகிய கர்த்தர் நீர் அழைத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறீங்க அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற அப்பா ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் அப்பா மிகுந்த பலனை தருகிற பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது நான் அல்ல ஆண்டவரே இயேசப்பா. நீர் இவர்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமாக அப்பா ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அப்பா, எனக்கும் அப்பா ஆண்டவரே இயேசப்பா பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே இருக்கத்தக்கதான ஆண்டவரே வார்த்தைகளாக இருக்கும்படியாக அப்பா பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஆஹ் சோஸ்திர பலியிடுகிறதை குறித்ததான காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சோஸ்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின்படியாக நம்ம நம்ம சோஸ்திரம் செலுத்துறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த வேதாகமத்துல இருந்து சில தாவீதை குறித்து, யோபுவை குறித்து, ஏசப்பா எப்படி சோஸ்திரம் செலுத்தி நன்மை செலுத்தினார், அதே போல நம்மளும் எப்படி சோஸ்திரங்களை செலுத்தி ஆண்டவரிடத்துல இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா தாவீது ராஜா வந்து இந்த சங்கீதத்துல சொல்லியிருக்கிறாரு, சோஸ்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார், என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ நம்ம சோஸ்திரம் செலுத்தும் போது நம்ம தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம மகிமைப்படுத்தணும்னா சோஸ்திரம் செலுத்தணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம சோஸ்திரம் அதிகமா நம்ம எல்லா சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்துக்குனாலும் சரி, அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நம்ம சோஸ்திரம் செலுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்கும்போது வந்து ஏசப்பா இத வந்து நம்மளுக்கு செஞ்சுட்டாரு. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி, ஸ்தோத்திரம் நம்ம சொல்றோம். ஆனா அதே இது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தீமைகள் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சு. இல்லன்னா நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் நடக்கல. அப்படிங்கும்போது வந்து நம்ம நன்றி செலுத்துறது, ஸ்தோத்திரம் செலுத்துறதெல்லாம் நம்ம விட்டுர்றோம். அப்படி இல்லாதபடிக்கு அ சோஸ்திர ச சோஸ்திர பலியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான். நம்ம யார மகிமைப்படுத்தணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நம்ம ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, மனுஷர்கள மகிமைப்படுத்துவதற்கு எத்தனையோ காரியங்கள நம்ம செய்றோம். ஒருத்தங்க நம்மளுக்கு நீங்க நல்லா அழகா இருக்கீங்க, இல்லன்னா நீங்க நல்லா அழகா வேலை செய்றீங்க, நல்லா அந்த காரியத்த செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவ் அவ் அவங்க அவங்க மேல நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆ ஒரு பாசம் வந்துருது. அப்புறம் அவங்கள குறிச்சு நம்ம அ அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோ நமக்கு தெரியாது. ஆனா அவங்கள குறிச்சு நம்ம சொல்லும்போது, அவங்க நம்மள ஆ ஒ நம்மள குறிச்சு நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க அவங்க மேல நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் வந்து, அவங்கள நம்ம வந்து இவங்க நல்லவங்க அப்படிலாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சுர்றோம். அப்படி இல்லா அ அ அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஏசப்பாவ நம்ம எப்பொழுதுமே நீர் நல்லவர், வல்லவர். அவரு என்ன செஞ்சாலும் ஏன்னா அ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில அவருடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு காரியமுமே நடக்காது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்திருக்கிறதுக்கு மாறா நடக்கும்போது வந்து எதுக்காக இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிரும். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்படணும். தாவீது ராஜா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எத்தனையோ கஷ்டங்கள். அவர் வந்து தன்னுடைய சொந்த மகனாலேயே
பகைக்கப்பட்டாரு. ரொம்ப இந்த சவுலோட கைக்கு எத்தனையோ முறை தப்புவிக்கப்பட்டாரு. ஆ சவு அ அம் அ எ என்ன என்ன பிரச்சனைகள், என்னென்ன பாடுகள் அவருக்கு வரணுமோ, எல்லா பிரச்சனைகள், எல்லா பாடுகள் வழியும் அவரு கடந்து போனாரு. ஆ அவரு வந்து சொல்றாரு, அந்த அந்த கஷ்டமான அந்த பாடுகள் மத்தியிலும் அவரு சொன்னது என்னன்னா, "ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்." நம்ம ஸ்தோத்திர பலியிடும்போது தான் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 16, 17, 18 அதிகாரங்கள நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ அங்க வந்து அ ச அ தாவீது ராஜா வந்து ஒரு முன்னாடியே வந்து அவரு ச சிறு வயதில இருந்தே அவரு வந்து ஆடு மேய்க்கிற ஒரு வேலைய செய்து கொண்டு காட்டுல தான் இது பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க சொந்த தகப்பன் கூட அவர வந்து தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ள அவரு விருப்பம் இல்ல. ஏன்னா, அவங்க வீட்ல ஒரு பலி விருந்து நடக்குது. எல்லாரையுமே எல்லா பிள்ளைங்களையுமே அவர் வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிருந்தாரு. ஆனா, அந்த தாவீத மட்டும் அவர் வந்து அழைக்கவே இல்ல. அப்போ வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அ அபிஷேகம் பண்ணுவதற்காக வரும்போது ஒவ்வொருத்தரையா பார்த்து, எ இவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ ஒவ்வொருத்தரையா இது பண்ணும்போது, ஆண்டவர் சொல்றாரு, "நான் இவங்களெல்லாம் நான் புறக்கணிச்சேன். எனக்கு அப்போ வந்து இன்னும் யார் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது, "இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவன் வந்து அ ஆடு மேய்த்துக் கொண்டு இருக்கான்." அப்போ உடனே அவன அழைச்சிட்டு வான்னு சொல்லவுமே, ஆம் எ அவரு அழைச்சிட்டு வந்த உடனே அவர் மீது ஆ இவன் தான் நான் அபிஷேகம் பண்ண நினைக்கிற மனுஷன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவரு வனாந்தரத்துல அந்த ஆடுகள மேய்க்கும்போது, அவரு வந்து நெறைய கம் அ க வ அந்த காடுகள்ல நம்ம வந்து ஆடு மேய்ச்சுட்டு இருக்கும்போது, நல்லா சொகுசாவா அவரு வந்து இது பண்ணியிருப்பாரு. ஆ கண்டிப்பா கிடையாது. ஒரு வெயில் வந்திருக்கும், மழை வந்திருக்கும், காற்று வந்திருக்கும், தண்ணி இல்லாம இருந்திருக்கும், கா கற்கள் கடந்திருக்கும், முள்ளு கடந்திருக்கும். எல்லா பாதைகளையும் போனாரு. ஒரு செவ்வையான பாதை வந்து அவருக்கு கிடையவே கிடையாது. ஆம் இ ஒரு எந்த டைம்ல கூட அந்த அந்த காடுகள்ல வந்து துஷ்ட மிருகங்கள், ஆடுகள பட்சிக்க வரலாம். அந்த சிங்கம், கரடி எல்லாவற்றோடு கூட இந்த தாவீது போரிடுகிறவராக காணப்பட்டாரு. ஏன்னா, அந்த ஒரு ஆடு குறைஞ்சா கூட, அந்த தாவீது ராஜாவ வந்து ரொம்ப இது பண்ணுவாங்களாமா. ஆ ஆனா வந்து இவரு வந்து அந்த ஒரு 100 ஆடு இல்லன்னா 50 ஆடு இருக்குன்னா, அந்த 50 ஆடு கரெக்ட்டா அவரு அந்த ம் இதுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அந்த மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கரெக்ட்டா நான் கூட்டிட்டு வரணும். அந்த அந்த மாதிரி அவரு இதுல அந்த தொழில செஞ்சுட்டு இருந்ததுனால, அவரு வந்து கரெக்ட்டா ஆண்டவருடைய ஆம் எப்பவுமே அந்த வனாந்தரத்துல அந்த அந்த மேய்ச்சலுக்கு அந்த ஆடுகள நடத்தி செல்லும் பொழுது, ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்கிறவராக, ஆண்டவரை குறித்து பாடுகிறவராக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவராக காணப்பட்டாரு. இந்த இந்த தாவீது ராஜாவ வைத்து தான் இந்த கோலியாத்தை வந்து ஆ கோலியாத்து கோலியாத்தை வந்து தாவீதோட கையில ஒப்புக் கொடுத்தாரு. அம் தா கோலியாத் வந்து சொல்றாரு, "எவ்ளோ பெரிய மனுஷன் அவன். ஆனாலும் அவனால வந்து தாவீத மேற்கொள்ள முடியல. தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்லால, இயேசு என்கிற அந்த ஒரு கூழாங்கல்லால அந்த கோலியாத்தை வீழ்த்தினார்." இன்னைக்கும் கூட நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ துன்பங்கள் வழியா நம்ம கடந்து போறோம். ஆனா வந்து நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்தாலும், செய்யலனாலும் என்ன காரியமா இருந்தாலும் நம்ம ஸ்தோத்திர பலியிடும்போது, நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு பிள்ளைய நம்ம அடிச்சுட்டோம்ன்னு சொன்னா, அந்த பிள்ளை வந்து அழுதுட்டு தான் இருக்கும். ஆனா அந்த பிள்ளைட்ட அந்த பிள்ளைய வந்து நம்ம ஆறுதல் படுத்தி, அ அந்த பிள்ளைக்கு ஏற்ற விதமா நம்ம நடந்து கொள்ளும் பொழுது, அம் அ அப்போ வந்து ஆம், "நீ வந்து நல்ல பிள்ளை தானம்மா, எதுக்கும்மா இந்த தப்ப பண்ற? எதுக்கு இதையே கேட்டு பிடிவாதம் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பிள்ளை வந்து பிள்ளையோட மனசு வந்து தானாவே மாறிரும்.
அதேபோல இப்போ நம்ம வந்து ஏசப்பா கிட்ட நம்மளுடைய குறைகளையே, "எனக்கு ஏன் ஏசப்பா இது கிடைக்கல? ஏன் எனக்கு எப்போ தருவீங்க?" அப்படின்னு கேட்கிறத காட்டிலும், நம்ம ஏசப்பா நீங்க நல்ல தேவன், நல்ல தகப்பனாய், நல்ல ஒரு சகோதரனாய் நீர் என்னோடு கூட இருக்கிறீர்ன்னு சொல்லி, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. நம்ம பிள்ளைக்கு இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ பாடுகள், இந்த குறைகள்ல அவ இருந்தும் கூட நம்மள வந்து இவ்ளோ வந்து மகிமைப்படுத்துறாளே! இவ்ளோ வந்து நம்மள கிட்டி சேருகின்றாளே! அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மகிழ்ச்சி அடைந்து, அதிநிமித்தம் நம்மளுக்கு வந்து நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதேபோல தான் இந்த தாவீதோட வாழ்க்கையில எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள். ஆனாலும் அ அந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுல, ஸ்தோத்திர பலியிடுகிறதுல வந்து அவர் ஒரு நாளுமே பின்வாங்கியே போகல. எப்பவுமே அதிகாலையிலே அ அதிகாலையில அதிகாலை எப்பொழுது வரும்ன்னு சொல்லி காத்திருந்தாராமா. அதேபோல வறண்ட நிலம் காத்திருக்கிறது போல ஆம் அ ஏசப் ஆண்டவரோடு உறவாட, ஆண்டவருக்காக நிற்பதற்காக அவர் வந்து காத்திருந்தாராம். இன்னைக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்படி ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோம், ஆண்டவரோடு உறவாட, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, அ ஆலயத்துக்கு செல்வதற்கு எ அ அந்த அ ஆலயத்துக்கு நம்ம வந்து கடந்து செல்றோம். சில பேர் ஆலயத்துக்கே வர்றதே கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, பாதி ஆராதனையில வருவாங்க. ஆனா வந்து அந்த அதிகாலை வி அதிகாலை எப்பொழுது வரும்ன்னு சொல்லி காத்திருந்தாராமா, அந்த தாவீது ராஜா. அதேபோல நம்ம வந்து ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நம்ம எப்படி கனம் பண்ணுகிறோம்? ஆண்டவருக்கு எவ்வளவுக்குள்ள நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? மற்ற காரியங்களுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்ன்னு சொல்லி நம்ம நிதானித்து பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 9:00 நம்மளுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு 8:30 அந்த மாதிரியே நம்ம உள்ள போயிருவோம். ஆனா வந்து இன்னைக்கு ஆலய ஆராதனைக்கு வந்து வர்றது பார்த்தீங்கன்னா, எ 9 மணிக்குன்னு சொன்னா, நம்ம 9:15, 9:20, 9:30 அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு போறோம். அப்படி இல்லாதபடிக்கு கடந்த நாட்கள்ல நானும் கூட அப்படிதான் எங்க சர்ச்சுல 9 மணிக்கு சர்வீஸு. ஆனா வந்து நானே 9:10 அந்த மாதிரி தான் போவேன். லேட்டா தான் போவேன். ஆனா வந்து இப்போ ஒரு 1 மாசமா ஆ இனிமே வந்து அப்படி லேட்டா போகக்கூடாதுன்னு சொல்லி 8:30க்குலாம் நான் இப்போ உள்ள போயிருவேன். ஆனா போனதுலருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே என்னோட வாழ்க்கையில பல மாற்றங்கள நான் அறிந்து கொண்டேன். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன காரியம் தான் செய்றோம். ஆனா வந்து ஆண்டவர் வந்து அதை எவ்வளவுக்குள்ள மகிமைப்படுத்துகிறாருங்கிறத வந்து நான் என் வாழ்க்கையில அறிந்து கொண்டேன். நம்ம ஏசப்பாவ நம்ம மகிமைப்படுத்தும்போது, அவரை ஸ்தோத்தரிக்கும்போது, அவரை கனப்படுத்தும்போது, அந்த கனத்தை தேவன் நமக்கும் ஆம் இ நம ந நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளாக அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, யோபுவோட வாழ்க்கையில யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, அவர் வந்து ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாரு. அப்போ அவரு சொல்றாரு, "கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு" சொல்லி சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு இந்த மாதிரி இழப்புகள், ஒரு தேவைகளோட நம்ம இருக்கும்போது, "ஏசப்பா இது கிடைக்கலனாலும் உமக்கு ஸ்தோத்திரம்ன்னு" நம்ம சொல்றோமா? "இது இழந்து போயிட்டோம், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்" நம்ம சொல்றோமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நிதானித்து பார்ப்போம். ஆனா ஆ அ நானுமே இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஆம் எ "என்ன ஏசப்பா இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லி நானும் கேள்வி கேட்கிறவளா தான் நான் இருந்தேன். ஆனா வந்து கடந்த நாட்கள்ல இருந்து தேவன் அந்த மாதிரி இல்லாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக தேவன் வந்து அந்த மாதிரியான காரியங்கள் வழியாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கும்போது, வேத வசனங்களை நம்ம தியானிக்கும்போது, இன்னும் அதிகமாய் அவருக்குள்ள ஊன்றப்பட்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அவருடைய வார்த்தை வந்து வல்லமை உள்ளது. அப்போ வந்து அ நம்ம நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுனால கர்த்தர் பார்ப்பாரு. இந்த சூழ்நிலையிலயும் ஆ இவ வந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறாளே அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. யாரையும் கைவிடுவதற்கு தேவன்
மனிதன் அல்ல. அவர் தேவனாய் இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோபுவோட வாழ்க்கையில ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்தாரு. ஆனா வந்து யோபு பக்தி உள்ளவராகவும், அ தேவனுக்கு பயப்படுகிறவராகவும் தான் இருந்தாரு. ஆனா அவரோட வாழ்க்கையில எதுக்காக இதுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சாத்தானால ஆம் அ சாத்தான் வந்து தேவனிடத்துல அனுமதி பெற்று, அவர வந்து சோதிப்பதற்காக சோதிக்க சோதனை செய்வதற்காக அந்த சாத்தான் வந்து அந்த அனுமதிய பெற்று அந்த அ யோபுவோட வாழ்க்கையில அந்த காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையிலும் சில சோதனைகள், டெஸ்ட்டுகள் இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிறாங்க. படிச்சுட்டே இருந்தா அந்த பிள்ளைங்க அ படிச்சுட்டே இருந்தா அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா? படிக்கலையா? சொல்லிட்டு பார்ப்பதற்கு ஒரு டெஸ்ட் தேவை. அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சா தான் அவங்க எவ்வளோ மதிப்பெண் எடுக்குறாங்க, எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் தேவைப்படுகிறது. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி வேரூன்றி நிற்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு நம்மளுக்கும் ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த அ ஆனா வந்து எல்லா எல்லா சோதனைகளுமே ஆ சாத்தானால வருது அப்படின்னு சொல்ல முடியாது. சில சோதனைகள் நம்மளாலே நம்மளுக்கு வரும். அந்த கரெக்ட்டா நம்ம அத புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு ஆண்டவர் வைக்காருன்னா, அதுல வந்து தப்பிப்பதற்கான வழியையும் அவரே தந்து விடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த யோபுவோட வாழ்க்கையில அவரு வந்து எத்தனையோ அந்த ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனாலும் அவர் வந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு சொல்றாரு. அப்போ 42வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அவர் இழந்த எல்லாவற்றையுமே தேவன் ரெட்டிப்பாக கொடுத்தார். அப்போ இந்த சா ம் அ அ இந்த அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம சோதனை நேரம் வந்து ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதை வார்த்தைகளினால நம்ம சொல்லிடவே முடியாது. இந்த ஒவ்வொரு சோதனைகள் வழியாக நம்ம எல்லாருமே நம்ம கடந்து வந்திருப்போம். கடந்து வராமலாம் நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். அந்த சோதனையினோட வலி, அந்த காத்திருக்குதலின் வலி வந்து அவங்கவங்க பாடுகள் வழியா வந்தது அவங்களுக்கு தான் தெரியும். அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுருப்போம். அதே போல தான் இந்த 42ஆம் அதிகாரம், 41ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த யோபுவோட வாழ்க்கையில கண்ணீரும், கஷ்டங்களும், பாடுகளும் அவங்க அவங்களோட மனைவியே வந்து, "நீங்க வந்து தேவனை தூசித்து ஜீவனை விடுங்க" அப்படின்னு சொல்ற அளவுக்கு காரியங்கள் மாறுதலா இருந்துச்சு. ஆனாலும் தேவன வந்து அவர் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டதுனால, யோபுவோட வாழ்க்கையில தேவன் இழந்ததை ரெட்டிப்பாக கொடுத்தாங்க. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள், எந்த பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும், நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்து, நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவே ஸ்தோத்திரம் செலுத்தினாரு. என்ன காரியத்திற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து ஸ்தோத்திரம் செலுத்தி, ஆம் அ அப்பங்களையும், சில சிறு மீன்களையும் கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி வச்சாங்க. அப்போ வந்து அந்த அப்பத்தையும், மீனையும் தேவன் ஸ்தோத்திரம் செலுத்தி, அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்தத பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் அந்த 7 அப்பங்களையும், அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள்ன்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. ஆம் இன்னைக்கும் கூட நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள்ல, குறைவுகள்ல நம்ம இருப்போம். ஒருவேள நம்ம குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தின் தேவைகள், பண தேவைகள் நம்மளுக்கு ஒரு ரூ. 10,000 தேவையா இருக்கும். ஆனா, நம்ம கையில இருப்பது ஒரு ரூ. 1000 தான் இருக்கும். ஆனா வந்து நம்ம அம் ஆண்டவருக்கு முதலாவது நம்ம கொடுக்கும்போது, அ ஒவ்வொரு மாதமும் வருகிற நம்மளுடைய சம்பள பணம் எவ்வளவாக இருந்தாலும், அதுல ஆண்டவருக்காக நம்ம ஒரு பகுதிய எடுத்து, "ஏசப்பா நீங்க எங்களுக்கு இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான பலன தந்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பணத்தை தந்ததும் நீங்க தான் ஏசப்பா. இந்த ஆசீர்வாதத்துக்காக
உமக்கு ஸ்தோத்திரம். இதுல ஒரு பகுதிய நான் உமக்காக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி, நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த அ அன் அன் அன்றைய மாதத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும்பொழுது, ஒருவேளை நம்மளுடைய தேவைகள் ஒரு மாசத்துக்கு 10,000 20,000 அப்படின்னா, அ அதுக்கான நம்மளோட அது தேவை வந்து 10,000. ஆனா நம்மளுக்கு வந்ததே 10,000 தான். ஆனா அதுல மீதம் எடுக்க நம்மளால ஒரு இது கூட கிடையாது. ஆனா நம்ம ஏசப்பாவோட பாதத்துல வைத்து ஸ்தோத்திரம் செலுத்தி, அந்த பணத்த நம்ம வந்து எடுத்து செலவு பண்ணும்போது, அதுல மீதம் எடுக்க தேவன் கிருபை செய்வார். ஏன்னா, ஏசப்பா வந்து இதுல 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் தான் இருக்குது. ஆனா இத்தன ஜனங்களுக்கு இது வந்து எப்படி அ கொடுக்க முடியும்னு சொல்லி சீஷர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த திரளான ஜனங்கள் அ வந்து திருப்தி அடையும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு அகப்படும். நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். இ நம் இவ்ளோ ஜனங்களுக்கு இது வந்து 7 அப்பத்தையும், சில சிறுமீன்களையும் வைத்து நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சீஷர்கள் சொல்றாங்க. ஆனா ஏசப்பா வந்து, "உங்ககிட்ட இருக்கிற குறைவ நீங்க கொண்டு வாங்க. நான் அதை நிறைவாய் ஆசீர்வதிப்பேன்." மீதமானத எத்தன கூட நெறைய எடுக்குறாங்க? 7 கூட நெறைய எடுக்குறாங்க. 7 என்றாலே பரிபூரணம் என்று அர்த்தம். அப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற குறைவு, ஒருவேள நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, "நான் குறைவுள்ளவள் தான் தகப்பனே" அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது, ஆண்டவர் அந்த குறைவை பரிபூர்ணமாக மாற்றுகிறவர். நான் இந்த ஒருவேள ஞானத்துல குறைவுள்ளவள், நான் வந்து என்னுடைய நடக்கையில கோவம் எனக்கு வருது. நான் வந்து இப்போ பொறுமையா என்னால இருக்க முடியல. தாழ்மையா நடக்க முடியல. ஒருவேள என்னென்ன காரியத்துல நம்ம குறைவா இருக்கிறோமோ, நம்ம குறைவ வந்து ஏசப்பா கிட்ட நம்ம கொண்டு போம்போது, அந்த குறைவுகளை தேவன் வந்து நிறைவாக்கி, நம்மளை பரிபூரணம் அடைய பண்ணுகிறவர் வந்து தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரம் தான். அவர நம்ம வந்து எப்பொழுதும் ஸ்தோத்திரம் நம்ம செலுத்தும்போது, ஆ ஏசப்பாவே நமக்கு ஒரு முன்மாதிரி. ஏன்னா, அவர து இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா அந்த அதிகாரங்கள நம்ம வாசிக்கும்போது, ஒவ்வொரு டைமுமே வந்து திரளான ஜனங்கள் அவருடைய போதகத்தை கேட்பதற்கு ஏசப்பா கிட்ட வந்தபோதெல்லாம், அவங்களுக்கு வந்து சாப்பிடுவதற்கு 3 நாளா சாப்பிடாம இருந்து அவருடைய போதகத்த கேட்குறாங்க. அப்போ அவங்கள வெறுமையா அனுப்பிவிட அவரால முடியல. அதனால அவங்களுக்கு ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்த கொஞ்சம் சின்ன அ அப்பங்களையும், சில சிறு மீன்களையும் கொண்டு நெறைய பேர போஷிக்கிறாரு. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. என்கிட்ட இவ்ளோ தான் ஞானம் எனக்கு. இவ்ளோ தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம எனக்கு இந்த வரங்களை தாங்க, வல்லமைகளை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல காத்திருந்து கேட்கும்போது, ஆண்டவர் வந்து பெரிய காரியங்கள நம்ம வாழ்க்கையில நடப்பிக்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை நம்ம நம்ம வந்து சாதாரணமா ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு அவ்வளோதான் நம்மளால முடியும். ம். அப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த நாள்ல எங்க குடும்பத்துல கூட இவங்க அக்கா வீட்ல நாங்க சும்மா தான் ஒரு நாள் போயிட்டு வந்தோம். அவங்க வீட்ல போய் பிரேயர் பண்ணோமான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவங்க வந்து ஒரு மரண போராட்டத்துல இருந்தேன். நீ அன்னைக்கு வந்து பிரேயர் பண்ணலன்னா, நான் வந்து தூக்கு போட்டு இறந்துறணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு நம்ம அந்த இடத்துல சும்மா சாதாரணமா தான் போய் ஒரு பிரேயர் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனா வந்து பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து பெரிய கிரியைகளை நடப்பிக்கிற கர்த்தர். ஒருவேளை இதற்கு நான் தகுதி உள்ளவளா என்று நான் யோசிக்கும்போது, நான் இதுக்கு தகுதியானவளே கிடையாது. கடந்த வாரம் புதன்கிழமை கூட எங்க சர்ச்சுல பாஸ்டர்ம்மா இல்ல நீ பிரேயர் நடத்திருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அ உபவாச ஜெபம். அப்போ சரின்னு சொல்லிட்டு நானே ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாவே ஸ்டார்ட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அம் ஒரு ரெ ந அ கொஞ்சம் வயசானவங்க நெறைய பேர் வந்திருந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே "கை குடும்மா, நல்லா பண்ணுன. எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு." அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து இதுக்கு நான் அ இது 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 வந்து என்னால உண்டானது அல்ல ஏசப்பா. இது உங்களால உண்டானது. இந்த மகிமை வந்து உங்களுக்குரியது. எனக்குரியது கிடையாது ஏசப்பா. ஆனா நான் போன வாரம் நடத்தினது வந்து நானே நடத்தவே இல்ல. ஆனா அந்த வார்த்தைகள எல்லாம் தந்தது வந்து ஏசப்பா தான் தந்தாங்க. ஆம் அது மாதிரி தான் ஆண்டவர் வந்து நம்மளை நடத்துகிறவர். ஒருவேளை நம்மகிட்ட நான் குறைவுள்ளவள் தான். எல்லாருமே நான் சொ நான் சொல் எல்லாருமே நம்ம சொல்லுவோம். நான் குறைவுள்ளவள் தான். நீ ஞானத்துல
ஜெபத்துல குறைவுள்ளவள், ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுள்ளவள், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நான் குறைவுள்ளவள், அப்படின்னு தான் நம்ம நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வந்து அந்த குறைவை தான் ஆண்டவர் வந்து நிறைவாக்குகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அன்றைக்கு கானா காம் கானாவூர் கல்யாண வீட்ல வந்து எதுக்குமே உதவாது கை, கால் கழுவுறதுக்கு தான் கழுவுவதற்காக தான் அந்த 6 கற்சாடிகள் வெளியில வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அததான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, அதுல தண்ணீய நிரப்புங்க. அத வந்து திராட்சரசமாய் ருசியுள்ள முதல்ல குடுத்த திராட்சரசத்தை காட்டிலும், பின்னாடி குடுத்த அந்த திராட்சரசம் மிகுந்த சுவையுள்ளதாக இருந்துச்சு. ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையிலும், நம்ம இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர எப்படி நம்ம ருசிச்சோம் என்பது அவங்கவங்களுக்கு தான் தெரியும். இதுவரைக்கும் நான் ஆண்டவர ருசிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றவங்களும், இன்னும் அதிகமா நான் ஆண்டவர கொஞ்சம் ருசிச்சிருக்கேன். இன்னும் அதிகமாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்ம ஸ்தோத்திரம் செலுத்திட்டே இருக்கும்போது, ஆண்டவர் வந்து பெரிய பெரிய காரியங்கள செய்வார். பெரிய பெரிய காரியங்கள சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். கடந்த நாள்ல என்னோட வாழ்க்கையிலும் கூட ஒருத்தங்க மூலமா ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினது என்னதுன்னா, நான் ஒரு கா எங் நாங்க வந்து ரொம்ப வருஷமா ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த காரியத்துக்காக நீ வந்து ஜெபிக்கிறதை காட்டிலும் சோஸ்திர பலியிட சொல்லி சோஸ்திரம் செலுத்தணுமா? ஏசப்பா நீங்க இந்த காரியத்த நீங்க எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு சோஸ்திரம், சோத்திரம் சொல்லி சோஸ்திர பலியிட சொல்லி, ஒருத்தங்க மூலமா சொப்பனத்துல சொல்லி அவங்க எனக்கு அந்த காரியத்த சொன்னாங்க. அப்போ வந்து இந்த சோஸ்திரம் செலுத்துறது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய மகிமை விளங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களாக நம்ம காணப்படணும். ஒருவேளை நம்ம நம்மளால ஜெபிக்கவே முடியல. என்னால ஜெபிக்கவே முடியல. அவ்ளோ ஒரு பாரம், அவ்ளோ ஒரு கடன் பிரச்சனை, அவ்ளோ ஒரு அடுத்து என்ன பண்ணணும்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சூழ்நிலைகள் நமக்கு வரும். அப்போ அந்த டைம்லலாம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமா வந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கண்ணீரோட ஸ்தோத்திர பலியிட்டுக்கிட்டே இருக்கும்போது, அது அந்த 1 மணி நேரத்துக்கு உள்ளாவே ஆண்டவர் வந்து அ அந்த அதுக்கான ஒரு தீர்வ வந்து நமக்கு குடுத்துருவாரு. நானும் என் வாழ்க்கையில நெறைய நேரங்கள்ல நானு வந்து என்னால பிரேயர் பண்ண முடியாது. அ ஏன்னா ம ம சில வார்த்தைகள நம்ம கேட்கும்போது வந்து அத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பலாம் வந்து அப்படியே முட்டங்கள் போட்டு "சோஸ்திரம் ஏசப்பா, சோஸ்திரம் ஏசப்பா" அந்த சூழ்நிலைக்காக "சோஸ்திரம்" அப்படின்னு சொல்லி தான் அப்படியே சோஸ்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். பண்ணிட்டே இருப்போம். அப்போ பண்ணிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் வந்து அப்படியே பேசுவாரு. இருதயத்துல இருந்து அப்படியே வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கே தெரியாது. என்ன அ அப்போ வந்து தன்னாலவே மனசுல ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஆண்டவர் அடுத்து என்ன பண்ண போறாருங்கிறதும் கூட ஆண்டவர் சில வேளைகள நமக்கு தெரிவிக்கிறவரா இருக்கிறாரு. அடுத்ததா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களைக் குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதாமா. நம்ம வந்து எல்லாவற்றிலும்ங்கும்போதே எல்லாமே வந்துரும் அதுல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவதே அப்படி ஸ்தோத்திரம் செலுத்துகிறதே வந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மள குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்ம வந்து ம் அ எத்தனையோ காரியங்கள நம்ம செஞ்சுர்றோம். ஆனா எதுவாக இருந்தாலும், "ஏசப்பா அந்த காரியத்த நான் செய்ய போறேன், செஞ்சுட்டேன். ஏசப்பா உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்கள நடத்துனீங்க. எத்தனையோ சூழ்நிலைகளில எங்கள பாதுகாத்தீங்க. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ன்னு" சொல்லி நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எத்தன தடவ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம்ன்னு சொல்லி நம்ம நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நான் வந்து ஸ்தோத்திரம் அதிகமா சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க, இனிமே அதிகமா நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை அதுக்குன்னு ஒரு ஸ்தோத்திர பலி புஸ்தகம் இருக்குது. அது வந்து புதுசா ஆ எனக்கு அது அந்த மாதிரி சொல்லத் தெரியாது அப்படிங்கிறவங்க, அத பார்த்து சொல்லிக்கலாம். ஒருவேளை நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க வந்து அவர நம்ம மகிமைப்படுத்த
அடுத்தடுத்து அவர் வார்த்தைகள தந்துகிட்டே இருப்பாரு. அப்போ நம்ம இந்த வார்த்தைகள்லாம் எப்படி வருதுன்னே நமக்கே தெரியாது. ஏன்னா புதிய புதிய வார்த்தைகள ஆண்டவர் நமக்கு தருவாரு. அதனால நம்ம இன்னும் அதிகமா ஏசப்பா கிட்ட நெருங்கி சேருவோம், சோஸ்திர பலியிடுவோம். அவருக்கு உகந்தவர்களாக, அவருடைய சித்தத்த நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் காணப்படுவோம். இந்த தாவீது ராஜா வாழ்க்கையில எப்படி சோஸ்திர பலியிடுகிறவராக இருந்தாரோ, அதேபோல அ யோபுவோட வாழ்க்கையில அவர் வந்து எப்படி ஆண்டவர சோஸ்தரித்தாரோ, அதேபோல நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அதற்கேற்ற அதற்கேற்றவாறாக நம்ம நடந்து கொள்ளும்படியாக, இந்த ஸ்தோத்திரத்த அதிகமா நம்ம செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த குறைவுகள் இருந்தாலும் சரி, அதிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒருவேள நான் வந்து இந்த ரொம்ப பிசாசின் பிடியில இருக்கிறேன், பாவ பிடியில இருக்கேன். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் இந்த ஸ்தோத்திரம் வந்து நம்மள விலக்கி நம்ம ஸ்தோத்திர பலியிடும்போது தேவன் நமக்காகவே இறங்கி வந்து யுத்தத்தை செய்து நமக்கு வெற்றியை தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அம் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம அதிகமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம் மூலமாக தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நம்ம நடந்து கொள்ளணும். அதே மாதிரி ஜெபிக்கணும். அதிகமா ஜெபிக்கணும். அதிகமா துதிக்கணும். அதிகமா பாடல்களை பாடும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட முடியும். அதேபோல ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது தேவனுடைய பாதத்துல அமர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறது, ஜெபிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள நம்ம செய்யும்போது, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும்போது, கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ருசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.